அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக தமிழ்நாட்டில் பரவலாக விவாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் அனைத்து கலை பண்பாட்டு கல்லூரிகளுக்கும் அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை என்பது அரசியல் தளத்திலேயும் பல்வேறு மாணவர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. அதில் குறிப்பாக இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், அதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இதை கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், காவல்துறை இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிட்டது என்பதுதான் இத்தகைய விவாதத்துக்கு மிக முக்கியமான காரணம். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கு. இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு அங்கம் என்கிற முறையில் மாணவர்களும் அதற்குள் உட்பட்டவர்கள் தான். மாணவர்கள் தங்களுடைய கல்வி உரிமைக்காகவும் கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல், மோசடி, முளமாரித்தனம் சகலத்துக்கு எதிராக போராட வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த வகையில் நாடு முழுவதும் பல்வேறு காலகட்டங்களிலும் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை போராட்ட காலத்திலும் கல்லூரி பள்ளியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் அறைகள் விட்டு தங்களுடைய படிப்பை துறந்து தேசத்தினுடைய விடுதலைக்காக மாணவர்கள் போராடிய வரலாறு கொண்டது இந்தியா. அத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கு போராட்டத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்ட ஒழுங்கு கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இத்தகைய ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக விவாதம் நடைபெற்ற போது பொருத்தமில்லாத சில வார்த்தைகள் அதில் இடம்பெற்று விட்டது, தேவையற்ற சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டது என்கிற முறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பது என்பது கடுகளவும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ நாட்டில் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு இருக்குது, திமுக மாணவர் அமைப்பு இருக்குது, அதிமுக மாணவர் அமைப்பு இருக்குது, இது எல்லாம் மாணவர் காங்கிரஸுடைய மாணவர் அமைப்பு இருக்குது. இதையெல்லாம் குறிப்பிடாமல் இடதுசாரி மாணவர் அமைப்பு மட்டும்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மாதிரியும், ஆகவே அவர்களை கண்காணிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று போடுவது என்பது தேவையற்ற வார்த்தைகள் தெரியாமல் வந்துவிட்டது என்று அவர் சமாளிப்பது என்பது ஏற்க முடியாத ஒரு வாதம். இது நோக்கபூர்வமாகவே இடதுசாரிகளை ஒடுக்க வேண்டும், இடதுசாரி கருத்துக்களை கொண்ட மாணவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அந்த சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்நோக்கம் இல்லை என்று அமைச்சர் சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகவே இதற்கு காரணமானவர்கள் கல்லூரி கல்வித்துறையினுடைய ஆணையர் சட்ட ஒழுங்கு கூட்டத்தை நடத்திய போது இது குறித்து விவாதித்து இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் உட்பட அனைவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இத்தகைய ஒரு குழு இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கை வெளிவந்து கடுமையான எதிர்ப்பு இருந்த நிலையிலே தான் அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் சுற்றறிக்கை பல நாட்கள் கூட்டம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இது போன்ற விவாதங்கள் என்பது நிச்சயமாக அரசு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இது இடதுசாரிகளுக்கு எதிராக இடதுசாரி மாணவர்கள் இளைஞர்கள் அமைப்பை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை நான் என்ன கேட்க விரும்புகிறேன், காவல்துறை, கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் ரொம்ப அக்கறையாக செல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒருங்கிணைந்து தீர்க்கப்பட வேண்டிய, தலையிட வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் இத்தகைய ஒருங்கிணைப்பு குழுவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இது தெரியாமல் நடந்தது, ஒரு தவறு நடந்து விட்டது என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய வகையில்தான் இந்த விவாதமும் இது சம்பந்தமான சுற்றறிக்கை வெளிப்படுத்தக்கூடிய கருத்து. ஆகவே இந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டதனால் மட்டும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற நிலைமையை நாம் ஏற்க முடியாது. இதற்கு காரணமான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இதே காலகட்டத்தில் தான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் வட்டாட்சியராக இருந்த ஒரு வட்டாட்சியர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை, முகவரிகளை ஒரு நாளுக்குள் சேகரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடுமையான உத்தரவை அவர் பிறப்பிக்கிறார்.
என்ன அப்படி தலை போகிற அவசரம்னு நான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரமெல்லாம் இருக்கா? ஒரு கட்சியில் யார் இருக்கா? இல்லை. அதுக்கான விவரங்களையெல்லாம் சேகரிப்பது என்பதற்கான அதிகாரம் ஏதாவது அவருக்கு இருக்கா? அல்லது சிபிஐயோ சிபிஎம்மோ என்ன தடை செய்யப்பட்ட இயக்கங்களா? சட்டவிரோதமான கட்சிகளா? எந்த அடிப்படையில் அவர் இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கை முதல்ல வெளியிடுறாரு? அதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாறாக குறிப்பானையை நாங்கள் விலகிக்கிட்டோம், அவர் இடமாறுதல் செய்யிட்டோம், ஆகவே அந்த பிரச்சனையை அத்தோட முடிப்போம் என்று அரசு தரப்புலேருந்து சொல்லுவதுன்றதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயம் அல்ல. அவர் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பானையை வெளியிடுகிறார் என்றால் அதை பற்றிய விளைவுகளை தெரியாமல் ஒரு வட்டாட்சியர் வெளியிட்டார் என்பதெல்லாம் ஏற்க முடியாது. இன்னொன்று, வட்டாட்சியர் வெளியிட்டது ஏதோ அவருக்கு கீழே இருக்கிற விஓ ஆர்ஐ அவங்களுக்கு மட்டும் வெளியில்லை. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்புகிறாரு, பழனி கோட்டாட்சி தலைவருக்கு அனுப்புகிறாரு. அப்படின்னா மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர் முறையான ஒரு நடவடிக்கை என்கிற உணர்வோடு தான் தெரிந்தே இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அப்படின்னா இப்படி ஒன்று வந்திருக்கிறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதை திரும்ப பெற்றிருக்கலாம், உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். கோட்டாட்சியருக்கு போனோன்னா அவர் தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் யாருமே இப்படி ஒரு சட்டவிரோதமான காரியத்தை வட்டாட்சியர் செய்திருக்கிறார், நாம தான் அதுக்கு பொறுப்பாக வேண்டி வரும் என்கிற முறையில் தலையீடே செய்யவில்லை. இந்த குறிப்பானை என்பது வெளிவந்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் இதை வெளிப்படுத்தி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பிறகு, எங்களை போன்றவர்கள் அரசினுடைய கவனத்தை கொண்டு சென்ற பிறகுதான் இதன் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்காரே தவிர தானாக முன்வந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இரண்டாவது, இடமாறுதல் என்பது அது கூட இதற்காக இடமாறுதல் என்கிற முறையில் கூட அதில் குறிப்பிடப்படலை. மாறாக அவருக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, ஆகவே நீங்கள் மீண்டும் சென்னைக்கு போங்க, இப்படிதான் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு அலட்சியமாகவும் எவ்வளவு அலட்சியமான முறையில் இந்த பிரச்சனையை அதிகாரிகள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இப்படி ஒரு தேசிய கட்சியை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை பற்றி அதனுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை சேகரிப்பது என்கிற சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு உத்தரவு வெளியிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இடமாறுதல் என்பதை ஒரு தண்டனையாக ஏற்க முடியாது. ஆகவே வருவாய்த்துறை, நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இது எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா அதிகாரிகள் ஆட்சியாளர்களுடைய, அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்களா, அல்லது அதிகாரிகள் பூரா தானடித்த மூப்பாக இஷ்டத்துக்கு அவங்க பாட்டில் செயல்பட்டு இருக்கிறாங்க என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. ஆகவே அதிகாரிகள் என்ன தவறு செய்தாலும், என்ன நல்லது செய்தாலும், கெட்டது செய்தாலும் அது அரசுக்குத்தான் வந்து சேரும். ஆகவே இதிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட அமைச்சர்கள் இது போன்ற விஷயங்களில் அதிகாரிகளுடைய இத்தகைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது, இத்தகைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவது, சரியான திசை வழியில் நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கான முறையில் முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.